நாம் தேவனிடத்தில் கேட்பதினாலே என்ன நன்மைகளை அடைகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் சொல்லி கேட்பதற்கும் நாமே தேவனிடத்தில் கேட்பதற்கும் வித்தியாசம் உண்டு. சொல்லுவாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. சொன்ன ஜபத்தையே திரும்ப திரும்ப சொல்றதல்ல. அது ஒரு ஃபார்முலா. அதுல இருந்து எப்ப பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த பரமண்டல ஜபத்தையே சொல்றது தப்பு கிடையாது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்தை தெரிஞ்சு ஜெபிக்கணும். அப்படி என்றால் தேவனிடத்தில் கேட்பதினால் வருகிற நன்மை என்ன என்றால், முதல் நமக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு ஏற்படுகிறது. நமக்கும் யாருக்கும் இருவருக்கு நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. அது நம்முடைய உறவை உறுதிப்படுத்துகிறது. அந்த உறவை அது திடப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனோடு நல்ல ஒரு காரியத்திலே இணைந்து கேட்கவில்லை என்றால் ஒரு உறவு வளராது. உறவு வளராது என்று பார்க்கிறோம்.